ஹாய் மேம், உங்க நேம்? என் பேர் மங்கைப்பா. எஸ்டி பேக்கர்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல உங்களை பார்த்தேன். அங்க பார்த்துட்டு ஐ தாட் ஆஃப் ரீச்சிங் தெம். ஏன்னா நாங்க இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணும், முகப்பேர்ல இருந்து கீழ்கடலைக்குன்றதுனால நாங்க நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணோம். அதுல எங்களுக்கு இது உங்களுக்கு பெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸ்டாப்ஸ்லாம் எப்படி கரெக்டா வந்துட்டாங்க? டைம் சொன்ன மாதிரி டைத்து கரெக்டா வந்துட்டாங்க. பர்ஃபெக்டா நம்ம வீட்டு மனுஷங்க மாதிரி ஒரு பொருளையும் எடுத்து பேக் பண்ணாங்க. அட்டைப்பெட்டியில எல்லாம் எது எங்கெங்க வைக்கணுங்கிறத கேட்டு செஞ்சாங்க. அவங்க வந்து எங்க குடும்பத்திலேயே ஒருத்தவங்களா ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எது எப்படி பேக் பண்ணணும். அதே மாதிரி சாமி படம் எல்லாம் எடுத்து வைக்கும்போது ரொம்ப பொறுப்பா, அதாவது நம்ம வீட்டுல நம்ம சாமி படத்தெல்லாம் எப்படி பேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு ரூமோட சாமானியும் கரெக்டா எழுதி மார்க் பண்ண சொன்னா மார்க் பண்ணாங்க. எங்களோட வேலையை வந்து பலுவை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. நாங்க ஜஸ்ட் கைடு மட்டும் தான் பண்ணோம். இது எது பேக் பண்ணுங்க, எது செய்யுங்க அப்படின்னு. சூப்பரா பண்ணிட்டாங்க. பர்ஃபெக்டா இருந்துச்சு, கிளீனா இருந்துச்சு பேக்கிங் எல்லாமே. ஏன் மேம் அவ்வளவு பேக்கர்ஸ் இருக்காங்க, ஏன் நீங்க எஸ்டி பேக்கர்ஸ் மெயினா நீங்க சூஸ் பண்ணீங்க? குவாலிட்டி சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. லோடிங் அண்ட் அன்லோடிங் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுப்பா. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எப்படி லோட் பண்ணாங்கன்னு கூட நான் கவனிக்கல. வீட்டில் நான் இருந்தேன், ஒரு பொருளையும் பேக் பண்ணி கொடுத்தேன். இங்க வந்து பார்த்தா வண்டி ஃபுல்லா இருந்துச்சு, லோட் பண்ணிட்டாங்க. சைக்கிள்ல இருந்து வண்டியில இருந்து எவ்ரிதிங் கேப்ல ஃபில் பண்ணிட்டாங்களா? ஆமா, அது மாதிரி முடிச்சிட்டாங்க. சைக்கிள்ல இருந்து வண்டியில இருந்து எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. அந்த வண்டி வந்து அத்தனையும் வாங்கிடுச்சு. எப்படிதான் வாங்கிடுச்சு தெரியல. அதே மாதிரி இப்போ அன்லோடிங்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சோஃபா. அதனால வெரி ஹாப்பி. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூப்பா. ஆல் தி பெஸ்ட்.